வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். யோகி ஆதித்யநாத் 72 மணி நேரம், மாயாவதி 48 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தடை. மத ரீதியில் பிரச்சாரம் செய்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையம் அதிரடி. ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்த ராகுல் காந்திக்கு நோட்டீஸ். ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகம், புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு. அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணைய கெடுபிடிகளை மீறி பணப்பட்டுவாடா. பறக்கும் படை வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் பல லட்சம் பறிமுதல். வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என சத்யபிரதா சாஹூ பேட்டி. வாக்குச்சாவடி எல்லையில் அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் செல்போன் பேச தடை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 22ஆம் தேதி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை ராகுல் காந்தி திருத்து கூறியதாக கூறி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவின் மீனாட்சி லேகி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி ராகுல் காந்தி விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையும் வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். மக்களவைத் தேர்தலில் ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 97 மக்களவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகின்றது. ஏப்ரல் 11ஆம் தேதி 91 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 2ஆம் கட்டமாக 13 மாநிலங்களில் அமைந்துள்ள 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. கர்நாடகம், மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. ஒடிசாவில் 5 மக்களவைத் தொகுதிகளுக்கும் அவற்றுக்குட்பட்ட சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகின்றது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைவதால் இந்த தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தேர்தல் அதிகாரிகள் கெடுபிடியை மீறி தமிழகத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வரும் நிலையில் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறையினரின் அதிரடி சோதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மண்ணுக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக வந்த புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் அதிமுக பிரமுகர் நீதி அரசிடமிருந்து 12 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை பெற்றுச் செல்லும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதேபோன்று திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே திமுக வர்த்தக அணியை சேர்ந்த ஜெயன் என்போருக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இந்த அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் எந்தவித ஆவணங்களோ பணமோ சிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நிற்காமல் சென்ற காரை விரட்டிச் சென்று பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் வசீகரன் உரிய ஆவணங்கள் இன்றி 40 லட்சம் ரூபாய் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் இதுவரை 132 கோடியே 91 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருமான வரித்துறையினர் 55 கோடியே 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 998 கிலோ தங்கம், 642 கிலோ வெள்ளி மற்றும் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த சத்யபிரதா சாஹூ, சி விஜில் மூலம் இதுவரை 2387 புகார்கள் பெறப்பட்டு அதில் 1076 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக பொதுமக்கள் சார்பில் இதுவரை 4466 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வாக்குச்சாவடி 100 மீட்டர் தொலைவிற்குள் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் குறிப்பிட்ட சில காவல் அதிகாரிகள் மட்டுமே செல்போன்களை உபயோகம் செய்யவும் வைத்திருக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தபால் ஓட்டுகளை மே 23ஆம் தேதி காலை வரை அளிக்கலாம் என கூறிய சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் விவிபேட் உள்ளிட்ட இயந்திரங்களை பரிசோதனை செய்யவும் பழுது பார்க்கவும் 2 பேர் வீதம் 489 பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜாதி மதத்தை முன்னிறுத்தி வாக்கு கேட்கும் அரசியல்வாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஜாதி மத ரீதியில் நடைபெறும் பிரச்சாரங்களை தடுத்து நிறுத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையில் விதிமுறைகளை மீறும் கட்சி அல்லது வேட்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி வழக்கு பதிவு செய்து வருவதாக கூறிய தேர்தல் ஆணையம், தகுதி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்பதால் தொடர்ந்து வேட்பாளர்கள் இதுபோன்ற விதிமீறல்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஜாதி மத ரீதியில் வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் பரப்புரை யார் மேற்கொண்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசும் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் பேசியதை அடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி ஆகியோர் பிரச்சார நேரத்தை குறைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த மாயாவதி, பாஜகவை தோற்கடிக்க வேண்டுமென்றால் இஸ்லாமியர்கள் தங்கள் வாக்குகளை சிதறாமல் தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாயாவதியின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் கடந்த 9ஆம் தேதி பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், காங்கிரஸ், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளுக்கு முஸ்லிம்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் தங்களுக்கு ஹனுமன் மேல் நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து இரு தலைவர்களும் மதத்தை வைத்து அரசியல் செய்வதாக புகார் எழுந்ததால் இதுகுறித்து இருவரும் விளக்கமளிக்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 72 மணி நேரமும், மாயாவதி 48 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தடை விதித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு நாளை காலை 6 மணி முதல் அமலுக்கு வரும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், கர்நாடக அரசு கட்ட முயற்சித்து வரும் மேகதாது அணை கட்ட மணல் சப்ளை செய்வது ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தாலும் சந்திக்க தயார் என EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். இதையடுத்து இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் OPS தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் குறித்த EVKS பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்றும் இதனை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எனவே தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். காவிரி உரிமையை பெறுவதில் திமுக காங்கிரஸ் அரசுகள் வரலாற்று பிழையை செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக சொல்லும் பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. தவறான தகவல் கொடுப்பவர்கள் மீது, தவறான செய்திகளை சொல்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற இங்கு வேட்பாளராக போட்டியிருக்கிற திரு EVKS இளங்கோவன் அவர்கள் மேகதாதுக்கு மணல் அனுப்புகிறார்கள் என்ற தவறான, உண்மைக்கு மாறான ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்லியிருக்கிறார். இது குறித்து EVKS இளங்கோவன் மீது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் உரிய முறையில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து திருப்போரூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கருணாநிதி மறைந்தபோது அவரை அடக்கம் செய்ய மெரினா கடற்கரை இடம் ஒதுக்க மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று குற்றம் சாட்டினார்.
அதிமுக ஆட்சியை தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டதாகவும் மு.க. ஸ்டாலின் பேசினார். அந்த 2 மாதம் அடிக்கிறப்போ அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய எடப்பாடியும் அவுட்டு, இங்க இருக்கக்கூடிய மோடி அவுட்டு, இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி அவுட்டு. ஆக மோடியும் எடப்பாடியும் சேர்த்து அடிக்க போறீங்க. நம்ம தலைவர் கலைஞருக்கு அவர் இறந்தப்போ மறைந்தப்போ நம்ம எல்லாம் விட்டு மறைந்தப்போ ஒரு 6 அடி இடம் கேட்டோம். அண்ணா சமாதிக்கு பக்கத்துல அவர் உறங்கிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவருடைய நினைவிடம். அனுமதி கொடுத்தாருங்களா? திட்டவட்டமாக மறுத்தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கலைஞர் சாதாரண மனிதரா, சாதாரண தலைவரா? தமிழ்நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள்தான் என்று பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம் எந்த விதத்திலும் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்று தெரிவித்தார். Rahul Gandhi again has not clarified. Yes, Congress does not stand for this. He has not clarified. Neither nor Stalin has clarified. When he proposes Rahul Gandhi ji as Prime Minister candidate, it becomes incumbent on these people to clear the stand. So, my argument or my party's argument is, India is not safe with Congress. மகள் திருமணத்திற்காக 6 மாதம் பரோல் கேட்ட நளினி மனு குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக வேலூர் சிறையில் 27 ஆண்டுகளாக நளினி தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் லண்டனில் வசித்து வரும் தனது மகள் ஹரிதா திருமண ஏற்பாடுகளை கவனிக்க 6 மாதங்கள் பரோல் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்துள்ளார். இதுவரை 10 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்த 300-700 ஆயுள் கைதிகளை தமிழக அரசு விடுதலை செய்துள்ளதாகவும், ஆயுள் கைதிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1 மாதம் பரோல் வழங்க சிறை விதிகள் வகை செய்துள்ள போதிலும் 27 ஆண்டுகளாக தனக்கு பரோல் வழங்கப்படவில்லை என்றும் நளினி தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை இன்று சென்னை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவசரமாக பரோல் தேவை என்றால் விடுமுறை கால நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற நளினிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நடிகை ஜெயபிரதா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் ஆசம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகை ஜெயபிரதா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அண்மையில் பாஜகவில் சேர்ந்த ஜெயபிரதா ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஆசம் கானை எதிர்த்து போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஒரு கூட்டத்தில் பேசிய ஆசம் கான், ஜெயபிரதாவை தனக்கு 17 ஆண்டுகளாக தெரியும் என்றும் யாரும் அவர் மீது கை வைக்க தான் அனுமதித்தது இல்லை என்றும் தெரிவித்தார். ஜெயபிரதாவின் உண்மையான முகத்தை அறிய பொதுமக்களுக்கு 17 ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும், அவர் காக்கி கால் சட்டை அணிந்தவர் என்பதை தான் 17 நாளில் அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து ஆசம் கான் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயபிரதா RSS சார்புள்ளவர் என்பதை சுட்டிக்காட்டவே காக்கி கால் சட்டை என தான் பேசியதாகவும், அதை ஊடகங்கள் திரித்து கூறிவிட்டதாகவும் ஆசம் கான் விளக்கம் அளித்துள்ளார். தன் மீது குற்றத்தை நிரூபித்தால் தான் போட்டியிருந்து விலகிக் கொள்வதாகவும் ஆசம் கான் தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆசம் கான் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என நடிகை ஜெயபிரதா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ராம்பூர் மக்களவைத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளராக ஆசம் கானும் பாஜக வேட்பாளராக நடிகை ஜெயபிரதாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஜெயபிரதா பற்றி ஆபாசமாக பேசியதற்காக ஆசம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஜெயபிரதா, ஆபாசமாகவும் சர்ச்சையாகவும் பேசுவது ஆசம் கானுக்கு ஒன்றும் புதிதல்ல என்று தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டில் ராம்பூர் தொகுதியில் தான் போட்டியிட்ட போதே ஆசம் கான் தன்னை பற்றி தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆசம் கான் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இப்படிப்பட்டவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜனநாயகம் என்னாகும் எனவும் ஜெயபிரதா கேள்வி எழுப்பினார். தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் கச்சேரி தெருவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை ஆதரித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் அப்துல் ரஹ்மான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டெல்லி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது கண்டுகொள்ளாத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது விவசாயிகளுக்கு தனி அமைச்சகம் அமைப்போம் என கூறுவதாக தெரிவித்தார். மத விதியின் அடிப்படையிலேயே ஆட்சி நடத்தி மக்களிடத்திலே அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே மோடியினுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளாக
இருந்து வருவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? இப்படிப்பட்ட பாசிச வெறிகொண்டு ஆளுகின்ற இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா, அல்லது விடை கொடுக்கப்பட்டு மதச்சார்பற்ற பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்கப்பட வேண்டுமா என்பதுதான் கேள்வி. சென்னை டி நகர் மற்றும் சைதாப்பேட்டை பகுதிகளில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவரை மாலை அணிவித்து வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயவர்தன் தங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார். நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆதரவு நமக்கு இருக்கின்றது. 2 லட்சம் வாக்குகள் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன், ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன், நம்முடைய தோழமை கட்சிகள் துணையுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் விடிவு காலம் பிறக்கும் என தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தெரிவித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியப்பாக்கம், சித்தாலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருக்கும் மக்கள் மாற்றத்திற்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். எல்லா இடத்தையும் வெயிலையும் பொருட்படுத்தாம காத்திருந்து மக்கள் வரவேற்பு தர்றாங்க. ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறாங்க. நிறைய குறைகள் இருக்கு. இந்த அதிமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்குது. திமுக வந்தா எங்களுக்கு விடிவு காலம். இந்த அம்மா சொன்னாங்க, நாங்க ஐடி கார்டு திமுக கார்டு வச்சிருக்கிறோம், பரம்பரையா நாங்க திமுக தான், தளபதி வந்தாதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே தான் எல்லா இடத்துலயும் தொகுதி முழுக்க இருக்குது. கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என உறுதி கூறிவிட்டு அதனை செயல்படுத்த முடியாத பிரதமர் மோடி உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என முன்னாள் பாஜக பிரமுகர் ராமசுப்ரமணியம் கருத்து தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இணையவழி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏராளமானோர் நலிவுற்றனரை தவிர இதுவரை யாரும் பயன்பெறவில்லை என்று கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பும் மாற்றியமைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ள அவர் தம்மால் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாத மோடியும் அவரது அமைச்சரவையும் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்றும் ராமசுப்ரமணியம் கூறியுள்ளார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது பிரைம் மினிஸ்டர் தான். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், நான் 50 நாள்ல நான் தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளும், இதனால் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி வரும், நல்ல பலன்களை தரப்போகின்றது சொல்லியிருக்கேன். ஆகவே இதே விஷயத்தை நம்ம வேற நாடுகள்ல இருக்குமே ஆனால், யூரோப்பியன் கண்ட்ரிஸோ அல்லது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இருக்குமே ஆனால், அந்த பிரைம் மினிஸ்டர் would have definitely resigned. டெஃபினட்டா மோடி செய்ய தவிர அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி பொருளாதார வளர்ச்சியை பாருங்க, அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கழுவு தேஞ்சு கட்டரம்பாகி 5.7% ஜிடிபி விழுந்தது. இதுக்கு காரணம் யாரு? அந்த மோடி அரசாங்கத்தினருடைய மிகப்பெரிய தவறினால் தான் நடந்தது. தேனியில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்லூரி மாணவ மாணவிகள் நடத்தி வரும் நடன கலை நிகழ்ச்சி பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்களை கவர்ந்து வருகின்றது. தேனி மாவட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் நடத்தும் பிளாஷ் மோப் என்ற விழிப்புணர்வு நடன கலை நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட தேர்தல் அலுவலர் பல்லவி பல்தேவ் தொடக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் முக்கிய சந்திப்புகளில் இந்த நடன கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கல்வி, மருத்துவம், தண்ணீரை விற்பனை செய்யும் மத்திய மாநில அரசுகளுக்கு வாக்காளர்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சீமான் உரையாற்றினார். நாம் தமிழர் கட்சியின் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ஷெரீனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்கள் தான் ஆள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் நடத்தி கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் என்றும், வெளிநாடுகளில் முத்திரை குத்திவிட்டுதான் ஓட்டு போடும் திட்டம் நடைமுறை உள்ளது என்றும், அதை ஏன் இங்கே அமுல்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார்.
இந்தியாவுக்கென்று ஒரு கட்சியும் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா இருக்கக்கூடாது. இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மொழிகளை தேசிய மக்களை அந்தந்த மொழிகளை தேசியத்தின் மகன் ஆளணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காம மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் தன்னாட்சியும் எப்படி மலரும்? புதிய தேசம் என்பது பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அறிவார்ந்த எனது மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், படித்த இளைஞர் பெருமக்கள், தம்பி தங்கைகள், இந்த தேர்தலில் எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். வருகிற 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்பை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தருமபுரியில் நடைபெற்ற உள்ள சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் எவ்வித அச்சமுமின்றி பாதுகாப்பாக வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் காவல்துறையினர் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை செங்கல்பட்டு டிஎஸ்பி கந்தன் துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஈரோடு மாவட்டத்தில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியை மருத்துவர் சகாதேவன் துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். செங்குன்றம் அருகே கத்தியை வைத்து நெருப்பு வரும்படி சாலையில் தேய்த்து டிக்டாக் வீடியோ எடுத்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த தீயம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் சரண்குமார் மற்றும் மதி. இவர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள வெல்டிங் கடையில் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கத்தியை வைத்து சாலையில் நெருப்பு வரும்படி தேய்த்து சென்றதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து செங்குன்றம் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் 2 பேரையும் கைது செய்து அவரிடம் இருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் டிக்டாக் வீடியோ எடுப்பதற்காக இவ்வாறு செய்ததாக கூறினர். இதைத் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஸ்டாலினும் மத்தியில் ராகுல் காந்தியும் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே மாற்றத்தை கொண்டுவர முடியும் என சுவாமித்தோப்பு வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியின் தலைமை நிர்வாகி பால பிரஜாபதி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அன்புவனத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது பண மதிப்பிழப்பால் பாமர மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியதோடு இந்தியாவில் மாற்றம் ஏற்பட திமுக காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்தினுடைய மக்கள் முடிவெடுப்பது ஒன்றுதான் காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய தேவையை நிறைவேற்றுகிற காரியமாக இருக்க முடியும். அகில இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு மாற்று ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் எதிர்காலத்திலே நாம் நிம்மதியை காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய பாரம்பரியத்தை அளிக்கிறார். அதுபோல கார்பரேட் கையிலே அனைத்தும் போகிறது என்று பார்த்தால் நடுத்தர மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாம் எல்லாம் உழைக்கிறவர்கள், உழைத்து பிழைக்கிறவர்கள். நமக்கென்று இருக்கிற சிறு தொழில் கடைகள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பண மதிப்பிழப்பினாலே நம்முடைய மக்கள் பட்ட பாடு எல்லோருக்கும் தெரியும். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.